மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையகம் தழைக்குமாம் என்ற மகாகவி பாரதியாரின் வாக்கிற்கிணங்க பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் பெண் உரிமையை நிலைநாட்டும் வகையிலும் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், திருமண நிதியுதவி திட்டங்கள், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டம் என பல்வேறு திட்டங்களை எனது தலைமையிலான அரசு சிறப்புடன் செயல்படுத்தி வருகிறது. பெண் சிசு கொலையை முற்றிலும் ஒழிக்கும் வகையிலும் பெண் குழந்தைகளின் கல்வியை மேம்படுத்தும் வகையிலும் எனது ஆட்சி காலத்தில் 1992ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பதிவான பெண் குழந்தைகள் பெயரில் 1500 ரூபாய்க்கான வைப்புத் தொகை பத்திரங்கள் வழங்கப்பட்டன. பின்னர் 2001ஆம் ஆண்டு இத்திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது. இதன்படி ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் அப்பெண் குழந்தையின் பெயரில் 22,200 ரூபாய் வைப்புத் தொகையும், 2 பெண் குழந்தைகள் இருந்தால் ஒவ்வொரு பெண் குழந்தையின் பெயரிலும் தலா 15,200 ரூபாயும் வைப்பீடு செய்யப்பட்டது. இந்த தொகை 20 ஆண்டுகள் கழித்து வட்டியுடன் திருப்பி அளிக்கப்படும். தற்போது இந்த தொகை முறையே 50,000 ரூபாய் என்றும் 25,000 ரூபாய் என்றும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 1992ஆம் ஆண்டு முதல் 1995ஆம் ஆண்டு வரை பதிவு செய்யப்பட்ட பெண் குழந்தைகள் பெரும் முதிர்வு தொகை குறைவாக உள்ளதை கருத்தில் கொண்டும் இவர்களுக்கு தற்போது திருமண உதவி திட்டத்தின் பயன் அளிக்கப்படவில்லை என்பதை கருத்தில் கொண்டும் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயன் பெறுபவர்களுக்கு மற்ற திருமண உதவி திட்டங்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன்படி இவர்களுக்கு 4 கிராம் தங்கத்துடன் கல்வி தகுதிக்கேற்ப திருமண உதவி தொகையும் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்லாமல் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ள பயனாளிகளின் வைப்பு தொகைக்கான முதிர்வு தொகை அவர்கள் 20 வயது பூர்த்தி அடைந்தவுடன் வழங்கப்பட்டு வந்தது. இக்குழந்தைகளின் உயர்கல்விக்கு பயனளிக்கும் வகையில் இந்த முதிர்வு தொகை இனிமேல் 18 வயது பூர்த்தி அடைந்தவுடன் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் நடப்பு நிதியாண்டில் 30,000 பெண்கள் பயனடைவர். இதேபோன்று 5 திருமண நிதியுதவி திட்டங்களில் அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான நிதியுதவி திட்டம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மற்றும் ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவையர் மகள் திருமண நிதியுதவி திட்டம் ஆகியவற்றின் கீழ் நிதி உதவி பெற குடும்ப ஆண்டு வருமானம் 24,000 ரூபாய் என உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 24,000 ரூபாயிலிருந்து 72,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 24,000 ரூபாயிலிருந்து 72,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தாய் சேய் நலத்திற்கு வழிகாட்டும் திட்டமான ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் பணியாற்றும் அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு சனிக்கிழமை அன்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றும் விடுமுறை அளிக்கப்படுகிறது. அங்கன்வாடி உதவியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களின் பணிகள் முற்றிலும் மாறுபட்டு ஒருவரையொருவர் சார்ந்திருப்பதாலும் ஒருவருடைய வேலையை மற்றொருவர் முழுமையாக செய்ய முடியாத சூழ்நிலை உள்ளதாலும் இவர்களுக்கு வெவ்வேறு நாட்களில் விடுமுறை அளிப்பது நடைமுறையில் சாத்தியமற்றதாக இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டும் ஞாயிற்றுக்கிழமை அனைவருக்கும் பொது விடுமுறை என்பதாலும் அங்கன்வாடி ஊழியர்கள் அனைவரும் தங்களது குடும்பத்துடன் வார இறுதி நாளை மகிழ்வுடன் செலவிடும் வகையில் அவர்கள் அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அளிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
மேலும் அங்கன்வாடிகளில் சத்துணவு பெறும் 2 முதல் 5 வயது வரையிலான குழந்தைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வழங்கப்பட வேண்டிய சத்துணவு வீட்டிற்கு எடுத்துச் செல்லும் வகையில் சமைக்கப்படாத உணவுப் பொருளாக குழந்தைகளின் பெற்றோர்களிடம் அங்கன்வாடி ஊழியர்களால் சனிக்கிழமை அன்றே வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்லாமல் அங்கன்வாடி மையங்கள் மூலம் குழந்தைகள், வளரிளம் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் ஆகியோரின் எடையை கண்காணிக்கும் வகையில் தாய்மார்கள் மற்றும் வளரிளம் பெண்களுக்காக 16,988 எடை பார்க்கும் கருவிகளும், குழந்தைகளுக்கான 11,333 எடை பார்க்கும் கருவிகளும், பச்சிளம் குழந்தைகளுக்காக 54,439 எடை பார்க்கும் கருவிகளும் 7,11,89,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கி எடை கருவிகள் இல்லாத அங்கன்வாடி மையங்களுக்கு வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நலத் திட்டங்களின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளுக்கான ஓய்வூதியம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் என்ற ஊழியர்களின் கோரிக்கையினை ஏற்று அவர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 1000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் 56,830 சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் பயன்பெறுவர். இதற்காக 26,95,00,000 ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். எனது தலைமையிலான அரசின் மேற்காணும் நடவடிக்கைகள் மகளிர் வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். மாண்பு உறுப்பினர் சேகு தமிழரசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அம்பத்தூர் பால் குளிரீட்டு நிலையத்திற்கு 14 கோடிக்கு மேலே இயந்திரங்கள் வாங்குவதற்கும், சோழிங்கநல்லூரில் இருக்கிற பால் குளிரீட்டு நிறுவனத்திற்கு 10 கோடிக்கு மேலே இயந்திரங்களை வாங்குவதற்கும், மாதவரத்தில் இருக்கிற அந்த பால் குளிரீட்டு நிலையத்துக்கு 5 கோடிக்கு மேலே வாங்குகிற அளவிலும் ஏற்கனவே தமிழகத்தில் கறவை மாடுகளை, இலவச விலையில்லாத ஆடுகளை வழங்கி தமிழகத்தில் ஒரு விவசாய புரட்சி மட்டும் இல்லாமல் அதனுடன் ஒட்டிய ஒரு வெண்மை புரட்சிக்கும் வித்துட்டு இருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு இப்படி வழங்கி இருப்பதோடு இல்லாமல் தனிநபர் பால் அந்த கறவை மாடு வைத்திருக்கிற தனிநபருக்கு ஊக்கத்தொகையும் அதற்கு 1 கோடி ரூபாயும், அதற்கு மேலே சங்கங்களுக்கு ஊக்கத்தொகையாக ஒரு ஒன்றியத்துக்கு 85,000 என்கிற வகையில் அதற்கு ஒதுக்கீடும் தந்து பால் வளர்ப்புக்கு, கறவை மாடு வளர்ப்பிற்கு, கறவை மாடு பயன்படுத்துகிறவர்களுக்கு, அந்த விவசாய கூலிகளுக்கு, விவசாய நிலக்கிழார்கள் வேறு, விவசாய கூலிகள் வேறு, அந்த விவசாய கூலிகள் பயன்படுத்துகிற வகையில் இந்த 110 விதியின் கீழ் தந்திருக்கிற இந்த திட்டங்களை மனமாற பாராட்டி அமைகிறேன். தண்ணீரசு. அந்த பெண் குழந்தைகள் ஒரு குழந்தை பெற்றால் 22,000, 2 குழந்தை என்றால் 15,000 என்றிருந்த நிலையை மாற்றி மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இப்பொழுது தலா 50,000, 25,000 என்று 2 மடங்காக அதைவிட கூடுதலாக உயர்த்தி கொடுத்து அந்த பெண் குழந்தைகள் உயர்வானது அந்த பெற்றோர்கள் அவர்களை மதிக்க வேண்டும் என்று கருதி அதற்கான உதவித்தொகையை கூடுதலாக்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த முதிர்ந்த தொகையை பெறுவதற்காக வயது வரம்பு 20 என்ற இலக்கை கூட குறைத்து 18 வயதாக குறைத்து மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அறிவித்ததற்காகவும் வரவேற்று நன்றி பாராட்டி, உலக மானுட சமூகத்தினுடைய வழிகாட்டியாக மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மானுட சமூகத்தின் உச்ச அதிகாரத்திற்கு வருகின்ற நாள் வரை அதற்கான கனவை நிறைவேற்றுவதற்கு இது போன்ற திட்டங்கள் உலகத்தின் மானுடத்தின் பார்வை உயர்வாகவும் வியப்பாகவும் பார்க்கிறது. அப்பார்வையை நிலைநிறுவ செய்வதற்கு மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய நல்லாட்சிக்கு துணை நிற்போம். இந்த திட்டத்தை வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் நாராயணன். குழந்தை பாதுகாப்பு திட்டம் எனக்கு முன்னாலே நம்ம தனியரசு அவர்கள் பேசியது போல 92 அந்த திட்டத்தை கொண்டு வரலன்னு சொன்னால், இப்போ நான் கூட நிறைய குழந்தைகள் பிறகு தான் பேர் எழுதுக்கு ஆஸ்பத்திரி போயிருக்கேன். அங்கே போன உடனே ஆம்பளை பிள்ளைன்னா ஒரே சிரிப்பாக இருப்பாங்க, பெண்ணுன்னா அப்படியே தலையை வந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இருந்ததை 92 அம்மா அந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தை வைத்து இன்றைக்கி தமிழகத்தில் என்ன குழந்தைப்பா பிறந்ததுக்கு பெண் குழந்தை அப்படின்னா அப்படி சிரிக்கக்கூடிய அளவிலே, முகம் சிரிக்கக்கூடிய அளவிலே இன்னும் ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்து
அது எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு பெரிய சாதனை மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. இந்த சிறப்பான வாய்ப்பை கொடுத்தது நன்றி கூறி விரைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் ஜவஹர்லா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதிர்வு தொகை 20 வயதிலே தான் பெறலாம் என்பதை மாற்றி 18 வயதிலேயே அந்த பெண் குழந்தைகள் கல்லூரிக்கு போகக்கூடிய சூழலிலேயே அந்த தொகை தரப்படும் என்ற அறிவிப்பும் சிறப்பான தொலைநோக்கத்துடன் எடுக்கப்பட்ட ஒரு அறிவிப்பாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் திருமண உதவி திட்டத்திற்கான வருமான வரம்பு 24,000 72,000 உயர்த்தியதையும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மனவார வாழ்த்துகிறேன். அது மட்டுமல்லாமல் 56,830 அங்கன்வாடி ஊழியர்களும் சத்துணவு பணியாளர்களும் சட்டமன்றத்தில் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பலமுறை இந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். இது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்களுக்கு சிறப்பூதியமாக ரூபாய் 1000 உயர்த்தி தரப்படும் என்பதும் மிக சிறப்பான அறிவிப்பாக நான் கருதுகிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்று அறிவித்த முதலமைச்சர் அவர்கள் அந்த குழந்தைகள் ஞாயிற்றுக்கிழமை உணவில்லாமல் செல்லக்கூடாது என்பதற்காக அந்த குழந்தைகள் மீது ஒரு கனிவிரக்கம் வைத்து அந்த குழந்தைகளுக்கு சனியன்றே சமையல் பொருட்கள் சமைக்காமல் அந்த பொருட்கள் அளிக்கப்படும் என்ற அறிவிப்பு அந்த குழந்தைகள் மீது இந்த அரசு கொண்டிருக்கக்கூடிய அக்கறையினுடைய மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது. உறுப்பினர் விஜயதரணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆவின் நிறுவனம் சாதனை படைக்கும் அளவிற்கு உற்பத்தியை உயர்த்தி கடந்த 2 நிதி ஆண்டுகளில் அதிகமாக நிதிகளை நிறுவனத்திற்கென்று வழங்கி அந்த நிறுவனம் அதிக வருவாய் ஈட்டும் அளவிற்கு, லாபம் ஈட்டும் அளவிற்கு 3,300 கோடிக்கு மேலாக வருவாய் ஈட்டும் அளவிற்கு அந்த நிறுவனத்தின் தரத்தை உயர்த்தி மேலும் தற்பொழுது ரூபாய் 95.66 கோடி செலவில் பணிகள் மேற்கொள்ளவும் சோழிங்கநல்லூர், மாதவரம், சென்னை மாநகரம் பால் பண்ணைகளில் பல்லாயிரக்கணக்கான பல கோடி நிதிகள் செலவில் மேம்பாடு திட்டங்களை உருவாக்கி 6,500 பகுப்பாய்வு கருவிகள் தொடக்க பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கும் திட்டங்களை வழங்கி மேலும் தொடக்க பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு மற்றும் ஒன்றிய சங்கங்களுக்கு ஊக்கத்தொகை பரிசுகள் 1,02,00,000 அளவிற்கும் 14.45 லட்சம் அளவிற்கு ஒன்றிய சங்கங்களுக்கும் வழங்கி ஊக்கத்தொகைகள் வழங்கும் திட்டங்களை அறிவித்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெண் குழந்தைகள் திட்டம் என்கின்ற இந்த திட்டமானது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். பெண்களுக்காக அந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பெண் உரிமை மசோதாவை தாக்கல் செய்யும் போது அதற்கு நிறைய இடையூறுகள் ஏற்படும் போது அதை மனம் வெறுத்து அந்த மந்திரி பதவியை ராஜினாமா செய்தார். ஆனால் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை பெண்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார். உண்மையிலேயே நாங்கள் பார்க்கும்போது நவீன அம்பேத்கராக எங்களுக்கு காட்சியளிக்கின்றார் என்பதை கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழகத்தில் 2வது வெண்மை புரட்சியை மிக பெரிய சாதனையில் பால் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கின்ற அளவுக்கு பரிசு திட்டங்கள் பல கோடி ரூபாயில் பால் பதனிட்டுவதற்கும் அதை குளிர்பதனத்திற்கும் அறிவித்திருக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு, அதேபோல் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், மாதராய் பிறந்திட மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற வரிகளை இங்கு உறுதியாக நிலைப்பட இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் குறிப்பாக பறைச்சாற்றுகின்ற அளவிலே பெண்களும் சளைத்தவர்கள் அல்ல, பெண்களும் சரி சமமானவர்கள், பெண்கள் சமூகத்தை வளர்த்த இருக்கக்கூடியவர்கள். ஒரு நாட்டுடைய புரட்சியிலோ அல்லது ஒரு நாட்டுடைய மாற்றத்திலோ பெண்களுக்கும் சரி பங்கு உண்டு என்பதை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு, விளங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அப்பேற்பட்ட பெண்களை ஊக்குவிக்கின்ற அளவுக்கு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தை 22,500 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாகும்,
15,200 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் உயர்த்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை இந்த நேரத்திலே பாராட்டுகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நான்சி ஆன் சிந்தியா பிரான்சிஸ். Honorable Speaker and my beloved Amma, the famous saying, God could not be everywhere, so he created mothers. Mothers could not be everything to their children, so Tamil Nadu has been blessed with you, Amma. You have always been very interested in the welfare of the woman and the child. It appears that the female child has become the apple of your eye, and I'm sure everybody now will be longing to have female children. Introducing and purchasing weighing machines for the Anganwadis to see the progress of the nutrition of those children who are getting the meals, and also increasing the allowance from 500 to 1,000 rupees for the workers of this Anganwadis. Nobody else could think of all this, and it needs a large heart, a heart that nobody has, always thinking of us. And on behalf of all the women in Tamil Nadu, I thank you, Amma, and I always pray that God will bless you and give you strength, courage and good health. Thank you. மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 110ஆம் விதி என்பது அம்மா நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அது தமிழ் சொத்து, ஒளிரும் ஒளி முத்து, தமிழ்நாட்டு மக்களுக்கு நாள்தோறும் நீங்கள் தரும் பூங்கொத்து. அம்மா, பள்ளம் தேடி பாயும் வெள்ளம் போல ஏழைகள் உள்ளம் தேடி உதவி வரும் தாயே, 1000 ரூபாயை அள்ளி தந்த எங்கள் 1000 காலத்து பயிரே, பணக்காரர்கள் பசிக்கு மருந்து தேடுவார்கள், ஏழைகள் பசிக்கு உணவை தேடுவார்கள், ஆனால் ஏதுமற்றோர் பெண்கள் அம்மா உங்களையே தேடுவார்கள். இன்றைக்கு 5 முத்தான அறிவிப்புகளை மாண்புமிகு அம்மா அவர்கள் சமூக நலத்துறைக்கு தந்திருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் பெண்கள் சமுதாயம் வீர முழக்கமிட்டு அம்மா அவர்களுக்கு பின்னால் என்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறது. இப்போது மட்டுமல்ல, கடந்த ஆட்சியின் போது மாண்புமிகு அம்மா அவர்கள் முதல்வராக இருந்தபோது உலகத்திலேயே யாரும் சிந்திக்காத ஒரு சிந்திப்பை அம்மா அவர்கள் எண்ணத்திலே வைத்து இதே அவையிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்தார்கள். யாரும் சிந்தித்திருக்க முடியாது. மாண்புமிகு அம்மா அவர்கள் சமுதாயத்திலே கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் பல பேர் இருக்கிறார்கள். அதிலே தான் பெற்ற குழந்தையை பள்ளிக்கு சென்று அழைத்து பள்ளியிலே சேர்ப்பதற்கு அழைத்து போகிற போது முதலில் கேட்கப்படுகிற கேள்வி, உங்களுடைய பிள்ளைக்கு அப்பா பெயர் என்ன என்று. அப்போது தாய் கூச்சமடைகிறாள், தாய் வெட்கப்படுகிறாள். இதையெல்லாம் அம்மா அவர்கள் படித்தாரோ அல்லது பார்த்தாரோ தெரியாது. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சொன்னார்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலை எந்த தாய்க்கும் வரக்கூடாது. தான் பெற்ற குழந்தையை பள்ளியிலே சேர்க்கிற போது தாயின் பெயரை தலைப்பெழுத்தாக்க போட்டுக் கொள்ளலாம் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்த முதல் அறிவிப்பு பெண்குலத்தை தலைநிமிரச் செய்தது. அது மட்டுமல்ல, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதே அவையிலே கடந்த ஆட்சியின் போது சொன்னார்கள், அது என்ன குடிமகன், குடிமகன் என்று ஆண்கள் பெயரை மட்டுமே குறிப்பதாக இருக்கிறதே, இது பெண்களுக்கு இந்த பெருமை சேர வேண்டாமா என்று எண்ணி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் குடிமகன் என்பதை குடிமகளும் இருக்க வேண்டும், மகள் என்கிற பெண்களுக்கு அந்த அந்தஸ்து கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொல்லி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதையும் நிலைநிறுத்தி காட்டினார்கள். எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறாரோ அப்போதெல்லாம் பெண்கள் சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்கிறது. அம்மா அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் உள்ளாட்சி அமைப்புகளிலே பெண்கள் வந்தார்கள். சரித்திரத்திலே இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டிலே 6 பெண் மேயர்கள்,
6 பேர் வந்திருக்கிறார்கள். 6 பேரை உருவாக்கி தந்திருக்கிறார். மேயர் ஸ்தானத்திலே ஆண்கள் தான் அழகு பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் பெண்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 10 பேரில் 6 பேரை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்களை விட பெண்களும் சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண் மேயர்களை அங்கே உருவாக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போது அறிவித்திருக்கின்ற 5 முத்தாய்ப்பு திட்டங்கள் 2 பெண் குழந்தைகள் எண்ணி பார்த்திருக்கிறார். 92, 95 நாம் ஆட்சியிலே இருந்தோம். இந்த திட்டத்திலே பயன்பெற்றிருப்பார்கள். நமக்கு பிறகு இந்த திட்டம் எப்படி இருந்திருக்குமோ என்ற கவலைப்பட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் யோசித்து பார்த்துத்தான் 92 முதல் 95 வரை பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட குழந்தைகளும் திருமண உதவி திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும் என்கிற உத்தரவை மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதே போல முதிர்வு தொகை 50,000, 25,000 எந்த மாநிலத்திலும் இல்லை. நான் மானியத்திலே கூட மாநில வாரியாக பட்டியலிட்டு காட்டினேன். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலே தான் பெண் குழந்தைகளுக்கு வைப்பீட்டு தொகையாக 50,000, 20,000 என்பதை இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் இங்கே அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வருமான வரம்பு 24,000 இருந்து 72,000 என உயர்த்தி வழங்கி இருக்கிறார். அதே போல அங்கன்வாடி ஊழியர்கள் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும். வாரத்திலே அவர்கள் எல்லா நாட்களும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கும் ஒரு மன நிறைவு வேண்டும் என்பதை பணிபுரிகின்ற அனைவரும் பெண் ஊழியர்கள். ஆகவே அவர்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஞாயிற்றுக்கிழமையை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விடுமுறை நாளாக அறிவித்திருக்கிறார்கள். அதே போல எடை பார்க்கிற கருவி மிக மிக முக்கியமான ஒன்று. மருத்துவமனைக்கு போனால் கூட முதலிலே எடை பார்க்கிறார்கள். பிறந்த குழந்தையை எடை பார்க்கிறார்கள். வயது முதிர்ந்தவர்கள் போனால் கூட எடை பார்க்கிறார்கள், அவர்களுடைய வளர்ச்சியை கணக்கிடுவதற்கு. அதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் 16,988 எடைக்கருவிகள் இளம் பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக 11,333 எடைக்கருவிகள், பச்சிளம் குழந்தைகளுக்காக 54,439 எடைக்கருவிகள், 7,11,81,000 ரூபாய்களை எடைக்கருவிகளுக்காகவே மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இந்த ஓய்வு ஊதிய தொகை சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் இவர்களுக்கு கடந்த 3ஆம் தேதி அன்றுதான் இந்த வெயிலை கோரிக்கை வைத்தீர்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் கோரிக்கை வைத்த மாத்திரத்திலேயே இந்த கூட்டத்தொடர் முடிவதற்குள்ளாக இந்த அறிவிப்பினை செய்து அங்கன்வாடி ஊழியர்கள், சத்துணவு ஊழியர்களை பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். அதுவும் அம்மா அவர்கள் சத்துணவு பணியாளர்களுக்கு வெறும் 700 ரூபாய் தான், அது 1000 ரூபாய். சத்துணவு சமையலர்களுக்கு 600 ரூபாய் தான், அது 1000 ரூபாய். சத்துணவு சமையல் உதவியாளர்களுக்கு வெறும் 500 ரூபாய் தான், அது 1000 ரூபாய். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு 700 ரூபாய் தான், அது 1000 ரூபாய். அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு 500 ரூபாய் தான், அது 1000 ரூபாய். அது நம்முடைய தமிழ்நாட்டிலே மட்டும்தான் ஓய்வூதிய தொகையை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயர்த்தி தந்திருக்கிறார்கள். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான் இந்த துறையிலே பணிபுரிகிறவர்கள் பெண் ஊழியர்கள் அவர்கள் சிரமப்படக்கூடாது. ஓய்வூதிய திட்டங்களே 1000 ரூபாய்கள் இவர்களுக்கு மட்டுமா? திருநங்கைகளுக்கு தந்திருக்கிறார், மாற்றுத்திறனாளிகளுக்கு தந்திருக்கிறார். எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கிற போது இந்த ஊழியர்களும் பயன்பெற வேண்டும் என்று மனித நேயத்தோடு அறிவித்திருக்கின்ற மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களின் பெண் பெரியாரை வணங்கி வணக்கம். பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் தமிழகத்தின் 2ஆம் வெண்மை புரட்சியை உருவாக்க கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியில் நலிவடைந்து இருந்த ஆவி நிறுவனத்தை காப்பாற்றி வளர்ச்சி பாதையிலே கொண்டு சென்று ஆவின் ஊழியர்கள், பால் உற்பத்தியாளர்கள் வாழ்க்கை வளம் பெற வசந்தத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி சுத்தமான ஆட்சி, சுகாதாரமான ஆட்சி, ஆரோக்கியமான ஆட்சி, தரமான ஆட்சி, தாராளமான சலுகைகள். அதன் அடிப்படையிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் தாயுள்ளத்தோடு கறவை மாடுகள் தருவதன் மூலமாக இன்று தமிழகத்திலே தமிழக வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு
27,15,000 லிட்டர் இன்று பால் அதிகம் பெற்று ஆவின் சாதனை புரிந்திருக்கின்றது. மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்கள் சென்னையிலே இயங்கக்கூடிய இணையத்திற்கும் மாவட்ட ஒன்றிய பால் உற்பத்தி ஒன்றியங்களை உட்கட்டமைப்பை மேம்படுத்த ரூபாய் 95 கோடியே 66 லட்சம் நிதி வழங்கி விரைவான வளர்ச்சிக்கு அம்மா அவர்கள் ஆணை வழங்கி இருக்கின்றார்கள். மேலும் பால் உற்பத்தியாளர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களை உயர்த்தவும் உற்சாகப்படுத்தவும் பாலின் தரத்தை உடனுக்குடன் தெரிந்து தரத்தின் அடிப்படையில் சரியான விலை கிடைக்கவும் 6500 கூட்டுறவு பால் சங்கங்களுக்கு ரூபாய் 35 கோடியே 70 லட்சம் தொகையினை ஒதுக்கி 6500 பால் பகுப்பாய்வு பரிசோதனை கருவி வழங்க அம்மா அவர்கள் ஆணை வழங்கியிருக்கின்றார்கள். மேலும் கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினராக உற்பத்தியாளராக இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய அந்த தொழிலாளருடைய வாழ்க்கை வளம் பெறுவதற்காக அவர்களுக்கு உயர்வு பெறுகின்ற வகையிலே அவர்களுக்கு நட்சத்திர அந்தஸ்து மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி ஆணையிட்டது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கி ஆவின் வரலாற்றில் புதிய மைல்கல் படைத்து மாண்புமிகு அம்மா அவர்கள் பால்வளத்துறைக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். தமிழக வரலாற்றிலேயே பெருமை சேர்த்திருக்கின்றார்கள் என்பதை இங்கே மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு மண்டியிட மறுத்து மண்டியிடுவதை விட மரணமே மேல் என துணிச்சலுடன் தூக்குமேடையை முத்தமிட்ட விடுதலை போராட்ட வீரர் மாவீரன் சின்னமலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு பள்ளிச்சாலை அனைத்தும் பந்தியிட்டு ஆலையும் யாவிலும் அன்னமிட்டு விலையில்லா அரிசியால் வீடுகள் தோறும் அன்னமிட்டு மகிழும் எங்கள் அன்னலட்சுமியின் பொற்கரங்களால் அங்காடிகளில் ரூபாய் 20க்கு 1 கிலோ அரிசி வழங்கும் திட்டத்தை இன்றைக்கு தொடக்கி வைத்து 9/7/2011 அன்று மாண்பு முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஏழையின் வாழ்வில் ஏற்றத்தை உருவாக்கும் விலையில்லா கறவை பசுமாடுகள் வழங்கும் முன்னோடி திட்டத்தை அறிவித்து ஆண்டிற்கு 12,000 ஜெர்சி கறவை பசுகள் வழங்க உத்தரவிட்டதன் அடிப்படையில் கூடுதலாக பால் உற்பத்தியாகி இந்தியாவில் பால் உற்பத்தியில் தமிழகம் 8வது இடத்தை அடைந்து 2வது வெண்மை புரட்சியினை நோக்கி விரைவாக முன்னேறுகிறது. வழங்கப்படும் கறவை மாடுகளால் ஏழைகளின் வாழ்வில் வறுமை இல்லை, அவர்கள் அனுபவித்த வெறுமை இல்லை. இன்றைக்கு அறிவிக்கப்பட்டுள்ள சிறப்பான அறிவிப்புகளால் பால் உற்பத்தியில் தமிழகம் முதலிடம் பெறும். ஹோட்டலுக்கு தான் ஸ்டார் அந்தஸ்து. இன்றைக்கு அம்மாவின் ஆட்சியிலே பால் உற்பத்தியாளர்களுக்கும் ஸ்டார் அந்தஸ்து. நான் பெற்ற பெண்ணுக்கு எனது பெயரே முயலெழுத்து. பெண் மகு பிறந்தாலோ பிறந்தவுடன் வைப்பு நிதி. பெண் சிசு கொலைகள் என்னும் அடியில் முட்டாள்தனங்களை அடியோடு ஒழித்து மங்கையர்க்கு மன உதவி. பொன்னும் மணியும் முத்தும் எல்லாம் கனவில் கண்டாங்கு நனவில் நல்கியோன் என்னும் புறநானூற்று புலவனின் பாடல் வரிகளை தாலிக்கு தங்கம் தந்து மெய்யாக்கிய தங்கத்தாரகை நம் அம்மா அவர்கள். ஏழைகளை தாங்கும் ஏந்தலாக தாய் இருக்க தாலிக்கு தங்கம் தரும் தாயின் ஆட்சியில் ஏழை மகளுக்கு ஏக்கமில்லை. மகளிர் வாழ்வு மேம்பட இன்றைக்கு பல்வேறு அறிவிப்புகள், விடுமுறை அறிவிப்புகள், ஓய்வூதியம் உயர்வு என அடுக்கடுக்கான அறிவிப்புகளை வெளியிட்ட மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு மாண்புமிகு உறுப்பினர்களுடைய நன்றியோடு என்னுடைய நன்றியை நினைத்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.